Hello everyone, welcome back to CS Concepts. இன்னைக்கு நம்ம Python tutorial சீரீஸில் Python dictionary கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம Python dictionary ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற ஐட்டமை வந்து எப்படியெல்லாம் delete பண்ணலாம், என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி delete பண்ணலான்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன் கீ வேல்யூ பேரோட. ஸோ ஒரு 5 கீ வேல்யூ பேர் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த 5 கீ வேல்யூ பேரில் எப்படிலாம் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி delete பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, print ஃபங்க்ஷனில் பாப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாப் அப்படின்னா நம்ம வந்து எந்த வேல்யூவை delete பண்ணணுமோ அந்த வேல்யூவோட கீயை கொடுத்தா போதும், அது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் பாப் மெத்தடில் என்ன தரப்போகிறேன் அப்படின்னா 3 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், 30 அப்படின்ற வேல்யூ வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். எஸ், பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ட்ரு பண்ணிவிட்டேன், 13 கிடச்சிச்சு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 3:30, அதாவது அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை வந்து delete பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிக்ஷனரி ஹோலாக பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கீ வேல்யூ பேர் வந்து இருக்காது. ரிமைனிங் 4 மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம பாப் ஐட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ பாப் ஐட்டம் அது என்னென்னா, நமக்கு வந்து டிக்ஷனரியில் இருக்கிற லாஸ்ட் கீ வேல்யூ பேர் வந்து delete ஆகிடும். Python 3.7 வெர்ஷன் அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர் delete ஆகும். பட் இங்கே நமக்கு லாஸ்ட் ஐட்டம் தான் வந்து delete ஆகும். ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டிக்ஷனரியை ஹோலாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 கீ வேல்யூ பேர், அதாவது இதுக்கு முன்னாடி delete பண்ணதும் இருக்காது, இப்போ delete பண்ணதும் இருக்காது. ஸோ 3 கீ வேல்யூ பேர் தான் நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளியர் மெத்தட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். num.clear. ஸோ கிளியர் அப்படின்றது டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா கீ வேல்யூ பேருமே வந்து போயிடும். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் அந்த எம்டி கர்லி பிரேசஸ் தான் வந்து கிடைக்கும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து delete யூஸ் பண்ணி பார்ப்போம். delete num. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, num அப்படின்ற டிக்ஷனரியே ஃபுல்லாகவே delete பண்ணிடும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா கர்லி பிரேசஸ் கிடைக்காது, நமக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். பிகாஸ் இப்படி ஒரு டிக்ஷனரி வந்து இல்லை அப்படின்னு நமக்கு எரராக காட்டும். எஸ், Python டிக்ஷனரியில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் சில இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். யூஷுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி கிடையாது. இங்கே நான் எப்படி க்ரியேட் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் கீஸ் அப்படின்றது தான் வந்து இங்கே மெத்தடோட நேம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பேரந்தசிஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட் பண்ணி கீ மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அகெயின் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுத்துட்டு இந்த 3 கீக்கான காமனான ஒரே ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ இந்த கீ எல்லாத்துக்குமே வந்து கிடச்சிரும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா, இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1 அப்படின்னு தரேன். ஸோ 1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து இந்த 3 கீக்குமே வந்து கிடச்சிரும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் லாங்குவேஜஸ் பாருங்கள், கீ வேல்யூ பேராக வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் ஐட்டம் லாங்குவேஜஸ் கிடையாது, ஃபார் ஐட்டம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஃபார் ஐட்டம். ஸோ இங்கே ஐட்டம் அப்படின்றது தான் வந்து நமக்கு மெத்தட் கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐட்டம் இன் லாங்குவேஜஸ் அப்படின்றது டிக்ஷனரி டாட் ஐட்டம். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், இந்த ஐட்டம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதாவது லைன் பை லைன், ஒரு லைனில் ஒரு கீ வேல்யூ பேர், அடுத்த லைனில் இன்னொரு கீ வேல்யூ பேர், அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பிரிண்ட் பண்ணால் கிடைக்கும். எஸ், ஓகே. அடுத்தது சார்ட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக சார்ட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், அரேஞ்ச் பண்ணுறது. ஐ மீன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து நமக்கு கிடைக்கும் கீ வேல்யூ பேர். ஸோ அதுக்கு பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். தென் சார்ட்டட், அதில் நம்மளோட டிக்ஷனரியோட நேம் டாட் கீஸ். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் கரெக்டாக கிடைக்கும். கீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக வந்து எத்தனை பேரந்தசிஸோ அத்தனை பேரந்தசிஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும், எத்தனை ஓப்பன் பண்ணமோ அத்தனை க்ளோஸ் பண்ணணும். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சார்ட் ஆகி கிடைக்கும். எஸ், இப்போ நம்ம Python டிக்ஷனரி மெம்பர்ஷிப் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன்.
நம்ம ஆல்ரெடி டியூப்பிள் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து மெம்பர்ஷிப் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு கீ கொடுக்குறேன். நான் இங்கே க்ரியேட் பண்ண டிக்ஷனரியிலேருந்து ஒரு கீயை நான் கொடுக்குறேன். பிரிண்ட் 2 அப்படின்ற கீ, தென் இன் அப்படின்ற கீவேர்ட் இன் நம். ஸோ இந்த கீ இருக்கா இந்த டிக்ஷனரியில் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுது. இட் இஸ் ட்ரூ. இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ட்ரூ அப்படின்னு வருது. இப்போ நான் நாட் 10 அப்படின்னு சொல்கிறேன், அதாவது 3 அப்படின்ற கீ இந்த டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னு சொல்கிறேன், பட் அது ஃபால்ஸ். நம்ம 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 6 அப்படின்னு கொடுக்குறேன். 6 அப்படின்ற கீ இங்கே இல்லை, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் தான் கிடைக்கும். என்ட்ரு பண்ணி பார்ப்போம். எஸ், ஃபால்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மெம்பர்ஷிப் டெஸ்ட் வெறும் கீக்கு மட்டும்தான். வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, நான் 500 அப்படின்னு தரேன். ஸோ 500 அப்படின்றது வேல்யூ இல்லையா, ஸோ நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் தான் நமக்கு கிடைக்கும்.